தாவேக அரசு இன்னைக்கு முதல் பட்ஜெட்டை வந்து தாக்கல் பண்ணியிருக்குங்க. அதில் வந்துட்டு அண்ணன் சீர்திட்டத்தின் கீழ் பெண்களுக்கு வந்து 8 கிராம் தங்கம் தரமான பட்டுப்புடவை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இதுக்கான நிதி ஒதுக்கீடு வந்து 812 கோடி. அப்போ இன்னைக்கு வந்துட்டு நகை விற்கிற விலைக்கு இது சாத்தியமாகுமா? நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக பார்க்கலாம். அதாவதுங்க, தமிழகத்தில் ஆண்டுதோறும் பதிவு செய்யப்பட்ட திருமணங்கள் வந்துட்டு 5,500 to 6,00,000 லட்சம் வரைக்கும் இருக்குது. நம்ம வந்துட்டு ஒரு 6 லட்சம் திருமணங்கள் வந்து நடக்குதுன்னு கூட வச்சுக்கலாம். அப்படி பார்க்குறப்ப கோல்டு ரேட் வந்து இன்னைக்கு 8 கிராம் அப்படின்றது 1,06,000 ரூபா 22 கேரட்டே வந்து விற்கிறாங்க. அப்போது கவர்மெண்ட் வந்துட்டு ஒரு பவுனா வாங்க போகிறதுல மொத்த விலைக்கு வந்து வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அது வந்து ஒரு 80,000 ரூபாய்க்கு, அதாவது 8 கிராம் வந்து 80,000 ரூபாய்க்கு வாங்குறாங்க அப்படின்னம்னா, அதே மாதிரி தரமான பட்டுப்புடவை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட்டுப்புடவை அப்படின்றது வந்து 1000 ரூபாய்க்கோ 500 ரூபாய்க்கோ வாங்க முடியாது. குறைஞ்சது நல்ல பட்டுப்புடவை அப்படின்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்ற ஒரு பட்டுப்புடவையே வந்துட்டு குறைஞ்சது ஒரு 5,000 ரூபாய்க்கு வாங்கினா தான் நல்லாயிருக்கும். இப்படி பார்க்குறப்ப ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி அண்ணன் சீர் கொடுக்குறப்ப குறைந்தபட்சம் 85,000 ரூபாய் வந்து செலவாகுதுங்க. அதே மாதிரி ஒரு வருஷத்துக்கு 6 லட்சம் திருமணம் வந்து பதிவு செய்யப்படுது அப்படின்னம்னா, இதெல்லாம் வந்து கால்குலேட் பண்ணி பார்க்குறப்போ சுமார் 5,100 கோடி வந்து தேவைப்படுங்க. ஆனால் தமிழக அரசு ஒதுக்கி இருக்கிறது 812 கோடி தான் ஒதுக்கி இருக்கு. இதுலதே வந்துட்டு அண்ணன் சீர் கொடுக்கணும். அதனால அண்ணனையும் அண்ணன் கொடுக்குற சீரையும் நம்பி பல கோடி பெண்கள் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. அதனால யார் யார் எந்த அடிப்படையில் வருவாங்க அப்படின்றத வந்துட்டு வெளிப்படையாக தமிழக அரசு சொல்லிச்சு அப்படின்னம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். கல்யாணம் ஆக போகிற எல்லா தங்கச்சிங்களுமே அண்ணனோட இந்த சீரை வந்து எதிர்பார்த்துருக்காங்க.